விருதுநகர் மேற்கு மாவட்ட செயல் வீரர் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பான மக்கள் பணிகளால் துறை பேசும்போது வைகோ பிள்ளை பிரமாதமா பேசுறாருன்னு சொல்றாங்க. துறை வைகோ ஏற்படுத்துகிற ஈர்ப்பை இந்த கட்சியில் வேறு எவராவது இரண்டாம் கட்ட தலைவர் ஏற்படுத்த முடியுமா? அந்த காரணத்தினாலேதான் மறுமலர்ச்சி திமுகவின் அத்தனை தொண்டர்களும் துறை வைகோவை களத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆக அந்த பணியிலே நீங்கள் நிதி வசூல் பணியில் ஈடுபடுங்கள். நடைபெறத்தை பொறுத்தமல்ல தலைவற்ற கவலையோட சொன்னோம். எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க, கஷ்டப்பட்டு மாவட்ட செயலாளர் செஞ்சிருவாங்க, நீங்க நடந்துருவீங்களா? அது கொஞ்சம் சிரமம் இல்லையான்னு கேட்டோம். நான் உருண்டு கொண்டே ஆனாலும் மதுரை போய் சேர்வேன், உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் என்று தலைவர் சொன்னார். என்கிட்ட சொன்னார். நான் இன்னைக்கு தான் சொன்னேன், தலைவர் இப்படி சொன்னார்னு இளைய தலைவர்கிட்ட சொன்னேன். அதனால நீங்க அந்த கவலை யாரும் பட வேண்டாம். தலைவர் இப்போ நல்லா பேசி நல்லா சிறப்பாக இருக்காங்க. சின்னவர் ஒரு பக்கம், தலைவர் ஒரு பக்கம், கட்சி வலிமையா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதற்கு போய்கிட்டு இருக்கும்போது ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தான். அதுக்காண்டி ஸ்பீடு பிரேக்கரை பார்த்து நம்ம நிற்க முடியுமா? மழையே இருந்தாலும் அடிச்சு உடைச்சு தாண்டி போறவங்க மறுமலர்ச்சி தோழர்கள். ஆகவே ஸ்பீடு பிரேக்கரை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமது பயணம் வலிமையாக தொடரும். நீங்கள் எல்லாருக்கும் நான் சொல்றது ஒற்றுமையாக வருங்க. மாவட்ட செயலாளரை பொறுத்த மட்டும் நான் பணியோடு கேட்டுக்கிடுறேன். நீங்க இந்த கட்சிக்கு பாடுபட்டிருக்கீங்க, வார்த்தைகளை கவனமாக கையாளணும். அது யாரையாவது காயப்படுத்திடும். நீங்க வசதி இல்லாதாலும் இப்ப நான் வசதியானால நான் கட்சிக்கே துணை பொதுச் செயலாளராக இருக்கேன். நான் எந்த முதல் வரிசையிலும் உட்கார்ந்ததில்லை. நான் தலைவருக்கு உதவியாளர் தான். மாவட்ட செயலாளரான 7 வருஷத்துல முதல் வரிசையில பொதுக்குழுல என்னை எவரும் பார்த்திருக்க முடியாது. அந்த படத்தை யாரையாவது காட்டினா பார்ப்போம். முதல் வரிசையில நான் வாழ்க்கையில் உட்கார்ந்ததே கிடையாது. எனக்கு அது கூச்ச சுபாவம். மாவட்ட செயலாளர் ஆகிட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். தலைவர் சொன்னாங்க, என்ன போஸ்ட்ல இருக்கல அந்த போஸ்டுக்கு உரிய இடத்துல உட்காரணும், இல்லைன்னா எவனாவது வந்து அந்த இடத்த பிடிச்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் தான் நான் உட்கார்ந்த பழக்கத்துக்கு வந்தேன். மாவட்ட செயலாளர் பொதுக்குழுவில் நான் 4வது வருஷம் 7வது வருஷம் தான் இருப்பேன். எனக்கு அந்த கேமரா இதுல நிக்க பிடிக்காது. ஆனா கட்சி என்ன கேமரா வெளிச்சத்தில் முதல் வருஷம் கொண்டு வந்து தலைவர் பாட்டிருக்காரு. அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். ஆனா எல்லாரையும் அரவணைச்சுக்கணும். எம்எல்ஏ அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். அவர் சொன்னதில் அவர் அப்பா 1989 கொலைகேஸ்ல உண்டு. அது விரிவாக பேச முடியாது, டைம் இல்லை. அவர் அப்பா ஒரு அக்யூஸ்ட். அன்னைக்கு சக்தி வாய்ந்தவர் யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு எம்ஜிஆர். அப்போ 89 இல்ல நம்ம ஆட்சி வந்துட்டோம். அப்போ அண்ணாச்சி ஏடிஆர் வந்து கொலைகேஸ்ல இருந்தாரு. அவங்க அந்த ஜோதி மகால்ல நம்ம ஆபீஸ், கட்சி ஆபீஸ் மாதிரி. கட்சிக்கும் அந்த அலுவலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது வியாபாரிகள் வந்து போயிருக்கிற இடம். கடைசியில் அது திமுக ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த வழக்கை சந்திச்சவர், அவருக்கு பாரம்பரியம் இருக்கு. அவர் சில மன காயங்கள் இருக்கு. மாவட்டம் நீங்க நல்ல போஸ்ட்ல இருக்கு. மாவட்ட செயலாளர் கட்சியில ஒரு சக்தி வாய்ந்த போஸ்ட், திராவிட கட்சியில எந்த கட்சியா இருந்தாலும். அப்ப நீங்க மாவட்ட எம்எல்ஏ கலந்துக்கணும். கட்சியினுடைய மூத்த நிர்வாகி உயர்நிலை குழு யாரு? சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன். 16 பேர் கொண்ட கட்சியினுடைய உயர்நிலை குழு தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பாடி. அதுல சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கலந்துக்கிடணும். ஒரு ஒன்றிய செயலாளர் பேசும்போது ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி நம்ம பேச வேண்டியிருக்கு, நகர செயலாளர் இந்த மாதிரி பேச வேண்டியிருக்குன்னு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏட்ட எம்பிகிட்ட அந்த பகுதியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள்கிட்ட நம்ம கலந்துக்கிடணும். அதுல நம்ம மதிப்பு கூடத்தான் செய்யணும். இவங்கள்ட்ட போய் பேசினா நம்ம மதிப்பு குறைஞ்சிருமோன்னு நினைக்கவே கூடாது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த பதவியிலும் தான் போகும். நம்ம தலைவரை பாருங்க, தலைவர் பிரதமர்கிட்ட 2 செகண்ட்ல பேசுறாரு. நம்ம முத்தையா போய் ஒரு மனுவை நீட்டினா என்னப்பா பெரிய மேட்டரா இருக்குன்னு நினைக்க மாட்டாரு. உடனே போக்குவரத்து துறை அமைச்சருக்கு போன் அப்படின்றாரு. முத்தையா யாரு? சாதாரண ஒரு தொண்டை நடைபெற வீரர். எல்லாம் தலைவருக்கு ஒண்ணுதான். அதுக்காக அவருக்கு தான் பேச, முத்தையாட்ட பேசி என்ன போகுதுன்னு கிடையாது. கடைக்கோடி தொண்டனுக்கும் தலைவர் அவனுடைய கண்ணில் நீர் வழிந்தால் தன் கண்ணில் நீர் வழியது மாதிரி நினைக்கிற அந்த தாயன்பு கொண்ட தலைவர் வைகோ. அப்படிப்பட்ட இயல்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். மாவட்ட செயலாளர் இருக்கணும், ஒன்றிய செயலாளர் இருக்கணும், நகர செயலாளர் இருக்கணும். நம்ம மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேரிடம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டா எதிரி பயப்படுவான்.
ஆர்ப்பாட்டத்துக்கு 1500 பேர் போனா ஆளுக்குச்சு அவ்வளவுதான் வந்திருக்கும், 2000 வந்திருக்கட்டுமே. 1500 பேர் மிகப்பெரிய பலம், அது மிகப்பெரிய செய்தி. அப்படி நம்ம ஒருங்கிணைப்பை காட்டணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பை காட்டிட்டோம்னா இவங்களுக்குள்ளே 4-5 துண்டா கிடக்காங்களேன்னு நம்ம வீக்கா நினைப்பாங்க. அது எதிரிகளுக்கு அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்முகமா உட்கார்ந்து, சார் இந்த மாதிரி இதை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இப்படி பண்ணுவோமா, இதை என்ன செய்வோம் அப்படி கேட்டுக்கிட்டு 2 பேரும் ஒருங்கிணைந்து எந்த கட்சி தலைமை மகிழத்தக்கதை நீங்க எழுதணும். டைம் ஆயிடுச்சு. ஒன்றே சொல்லி முடிச்சிருக்கேன். சிவகங்கை மாவட்டத்துக்கு நான் தேர்தல் ஆணையாளராக போனேன். அங்க வலுவான 2 கோஷ்டி. நம்ம இங்கெல்லாம் கோஷ்டியே கிடையாது. இந்த எல்லாரும் ஒரு மனதளவுல ஒற்றுமையா இருக்கிறோம். வலிமையான கோஷ்டியில யாருமே தேர்தல் நடத்த போக முடியாது. தலைவர் என்ன தேர்தல் ஆணையாளரா அறிவிச்சிட்டாங்க. நான் வருத்தப்படல, நம்ம சமாளிக்கலாம் போனேன். எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அதான் முக்கியம். எல்லாம் சீனியர் மோஸ்ட். எம்ஜிஆரை கூட்டி திமுக கூட்டம் நடத்தினவர் மதிமுக இருக்காரு, அண்ணன் திருப்புவனம் பாலசாமி. இப்படி பெரிய ஆட்கள் எதிரணியில் இருக்காங்க. பேசுறோம் ஒரே சண்டை சச்சரவு தாங்க முடியல. 4 முறை போய் சமாதானப்படுத்தி ஒரு வழி அரைகுறை மனசோட தேர்தலை நடத்தி டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டேன். தலைவர்கிட்டையும் சொல்லிட்டேன், சந்தோஷப்பட்டாங்க. உடனே என்னருக்கு பொறுப்பு போடுங்கன்னு நான் தலைவர்கிட்ட சொன்னேன். யாரு அந்த போட்டியில வராதவங்களுக்கு எதிரணியினருக்கு பொறுப்பு போட்டுங்க. நியமனம் போட்டாச்சு. போட்ட அப்புறம் மாவட்ட செயலாளர் சொல்லுவார், நீங்க பொறுப்பு போட சொல்லிட்டு என்கிட்ட இருந்து அவங்க ஒத்துழைப்பா இல்லைன்னு சொல்லுவார். அப்ப மாவட்டத்துக்கு ஒத்துழைக்காம மாநில நிர்வாகி இருந்தா அதுல ஒரு கஷ்டம் இருக்கு கட்சிக்கு. அப்ப என்னடா செய்யட்டு, சரி அதெல்லாம் சரியா இருந்து நான் பக்குவமா பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னைய வரை சிவகங்கை மாவட்டத்துக்கு நான் தான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நானும் பூமிநாள் அண்ணனும் அங்க நிதி சீட்டு கொடுக்க போறோம் எம்பி எலெக்ஷனுக்கு. கூட்டத்துக்கு உட்கார்ந்துருக்கு, ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்காங்க. உடனே அண்ணன் திருப்புவனம் பாலசாமி 1 நிமிஷம் பேசணும்னாரு. உண்மையிலே நான் பயந்துட்டேன். வெங்கா இன்னும் கோஷ்டி சண்டை தீரலையோ, பிரச்சனை தீரலையோன்னு நினைச்சேன். அண்ணன் மைக்க பிடிச்சாரு. தம்பி சிவகங்கை மனோகரன் மாவட்ட செயலாளர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அடிச்சார். நான் தெளிச்சு போனேன். உண்மையிலே அவர் பேச்சை கேட்டு 25 லட்சம் ரூபாய் நிதி பிரிப்போம்னு சொன்னார். ஒட்டுக்குத்து விழுந்து மாவட்ட கழகமே சிவரண்டு போய் சிக்கல் ஆயிரம்னு நினைச்சப்ப நானும் பூண்டியண்டனும் சிரிச்ச சந்தோஷப்பட்டது. அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? கொள்கை தான். ஒரே தலைவர், ஒரே கொள்கை. அதனால் சகோதரர்களே, ஒன்றுபட்டு இருந்து இந்த வருகின்ற தேர்தலில் சின்னவர் சொன்ன மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற வலிமையோடு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற வகையில் நிதி வசூலிலே முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தலைவருடைய நடைபயணத்திற்கு இயன்ற வழியில் நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு மிகச் சிறப்பான இந்த ஏற்பாட்டுக்கு எனது பாராட்டையும் வாழ்த்தையும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். பாராட்டுக்குரிய முக்கிய விஷயம் முதல்ல சொல்லல. 8 ஒன்றிய செயலாளர், 3 நகர செயலாளர், 4 பொதுக்குழு உறுப்பினர், டோட்டல் பிரசன்ட். மற்றவங்களை பற்றி ஒன்றும் இல்லை, மற்றவங்க வரலாம் வராமல் இருக்கலாம். இந்த நிர்வாகிகள் டோட்டல் பிரசன்ட். அது ஆச்சரியமா இருக்கு. அதற்கு எனது சிறப்பு பாராட்டை வந்தவர்களுக்கு தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.